அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் டின்னர் டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் vlog தான் பார்க்க போகிறோம். வீட்டில் கேஸ் ஈவினிங் போல் தீர்ந்துருச்சு. ஸோ அதனால் வந்துட்டு கரண்ட் அடுப்பு தான் யூஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. நமக்கு கரண்ட் அடுப்பு சாக்கெட் வந்து கிச்சனில் அந்தளவுக்கு வந்து கரெக்டாக இல்லாதனால நான் வந்து ஹாலில் டேபிள் மேலே தான் வச்சு சுட வேண்டியதாக இருந்துச்சு. அங்கேயும் நடந்தே கால்வலி வந்துருச்சு. ஸோ கிச்சன் மேபி வந்து பார்த்திங்கன்னா அங்கே யூஸ் பண்ணுறது அதிகம் இல்லைன்றனால ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. பாத்திரங்களும் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஸோ நைட்டே தேய்ச்சி வச்சுட்டா ஈஸியாக இருக்கும். தேய்ச்சி கழுவி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நைட் தூங்கி எழுந்திரிச்சு மார்னிங் ஒரு 6:30 இருக்கும். நேற்று நைட்டே கேஸ் புக் பண்ணியாச்சு. பட் இருந்தாலும் இன்றைக்கி மதியம் போல் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கணும், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் ஈஸியாக இருக்கிற மாதிரி ஒரு சிம்பிளான 1 part மீல் தான் ரெடி பண்ணணும். ஸோ கிச்சன் கொஞ்சம் க்ளீனாக இருந்துச்சுனாலே அன்றைக்கி டே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போகும். நிறைய பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தால் சொல்லுங்கள். நான் இன்றைக்கி 1 part வந்து பார்த்திங்கன்னா சேமியா பிரியாணி செஞ்சிடலான்ற ஐடியாவில் தான் இருந்தேன். இதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றி பட்டை ஏலக்காய் கிராம்பு போட்டு 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வந்து வதக்கணும். பிரியாணிக்கு வதக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து இஞ்சி பூண்டு மற்ற மசாலாஸ்லாம் வரிசையாக சேர்க்க வேண்டியது தான். என்னோட சின்ன வயசில் நம்ம டிவி பார்க்கும்போது சேனல் மாற்றிட்டே இருக்கும் போது வெறும் ப்ராடக்ட்ஸ் விற்கிறதுக்குனே ஒரு சேனல் வந்து புதுசாக வந்திருந்தது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குடும்பத்துக்கு தேவைப்படுதா இல்லையான்றதெல்லாம் யோசிக்காமல் வாங்கணும், அப்படியே அவங்க ஹரிபரியாக பேசுகிற பேச்சிலேயே எல்லாத்தையும் வாங்கணும் அப்படின்னு தோணும். ஸோ அதுக்காகவே டக்குன்னு வந்து ஒரு டக்குன்னு ஃபோன் காலை எடுங்க, மிஸ்டு காலை கொடுங்க, உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கன்னு என்னென்னமோ சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பொருள் ஆர்டர் பண்ணதில் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அடுப்பும் ஒன்று. அது வாங்கின அன்றைக்கி ரொம்ப ஆர்வமாக செஞ்சோம். அதுக்கப்புறம் அலுப்பு தட்டி அதை அப்படியே ஓரமாக வச்சாச்சு. எப்போயாவது ரேராக சிலிண்டர் தீரும் போது தான் அதை யூஸ் பண்ணுவோம் மேக்ஸிமம். அப்படியே ஒரு டைம் போடும் போது டக்குன்னு வீட்டில் இருக்க எல்லா ஃபியூஸும் போயிடுச்சு. மொத்தமாக அதுவே வந்து கரண்ட் பில்லை அள்ளிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது அந்த மாதிரி சேனல் பார்த்துட்டு ஆர்டர் போட்டு இல்லை நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கின விஷயம் உங்களுக்கு யூஸ் ஆகாமே வீட்டில் ஒரு மூலையில் இருந்தால் கட்டாயம் அந்த ப்ராடக்ட் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபோன் கால் பார்த்தே ஆர்டர் போட்டதில் சப்பாத்தி மேக்கர், ஜூஸர் அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வீட்டில் தேவையில்லாமல் எடுத்து அடைச்சிக்கிட்டு இருந்தது அம்மா வீட்டில். ஸோ அதுலேருந்து நான் வந்து எப்போ ஆர்டர் போட்டாலும் தேவையான பொருட்களை மட்டும்தான் இப்போலாம் ஆர்டர் போடுறது. நீங்கள் அந்த மாதிரி ஆர்டர் போட்டிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கு அப்புறமேட்டு வரிசையாக தக்காளி அரைச்சி ஊற்றுறது, அப்புறம் புதினா கொத்தமல்லி, தயிர், இந்த மாதிரி பிரியாணி மசாலா, உப்புன்னு எல்லாமே சேர்த்தாச்சு. ஃபைனலாக தம் விட்டாச்சு. நான் ஒரு பேக்கெட் சேமியாவுக்கு கரெக்டாக 400 ml தண்ணி ஊற்றுவேன். அனில் சேமியாவுக்கு கரெக்டாக இருக்கும். எப்போவும் எங்கள் வீட்டில் கொஞ்சமாக கொத்துக்கறி போட்டு செய்வோம். பட் இன்றைக்கி வந்து சும்மா எம்டி பிரியாணி மாதிரி தான் செஞ்சோம். செஞ்சதுக்கு அப்புறமேட்டு தம்பிக்கு லஞ்சுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் சேமியா வைக்கிறது. ஏன்னா ஸ்கூலில் அலோட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை வச்சுட்டேன். பட் ஆனால் அவனுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக சாப்பிட்ருவான். எங்களுக்கு ஹாட் பாக்ஸில் அதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுட்டேன் சூடாக இருக்கட்டும்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் கரண்ட் அடுப்பில் சமைக்கிறதா இருந்தால் ரொம்ப ஈஸியாக சமைக்கிற ஐட்டம் என்னன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள்.